பிரைஸ் தி லார்ட். தேவஜனமே, இந்த காலவேளையிலும் முக்கியமாக இந்த புதிய மாதத்திலும் அவருடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்க, அவருடைய வார்த்தையை வைத்து இந்த மாதத்தை ஆரம்பிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். சோர்ந்து போயிருக்கிறீங்களா? பலவீனம் இருக்கிறதா? பயங்கள் தடைகள் இருக்கிறதா? பயப்பட வேண்டாம். இந்த கர்த்தருடைய சமூகத்தில் ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து நமக்கு முடித்து தருவார். எல்லாரும் இருக்கிற இடத்துல இருதயத்தை உயர்த்தி, நன்றி தெய்வமே, இந்த புதிய மாதத்திற்காக, இந்த ஆண்டிலும் இந்த ஜூலை மாதத்தில் நாங்கள் காலடி எடுத்து வைப்பதற்கு நீர் கிருபை செய்தீரே, இரக்கம் செய்தீரே. எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம். இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்துவார். ஆமென். நம்முடைய தேவன் யாக்கோபின் தேவன் நம்மத்தில் இருக்கிறார், நம்மை நடத்துவார். யாக்கோபுக்கு கர்த்தர் எப்படி வாக்கு கொடுத்தார், அதே வாக்கு தத்தத்தை கொடுத்து நடத்துவார். யாக்கோபின் தேவன் நம் தேவன். என் தேவன் எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. இன்னொரு முறை. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. என்னாலும் நடத்துகிற கர்த்தர் இந்த புதிய மாதத்திலும் உங்களை நடத்துவார். கோணலான பாதைகளை சரி செய்வார். நேர்த்தியான இடத்துல சிறப்பான பங்கை தருவார். ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர், சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர். நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. சொல்றீங்களா? நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. என் யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே, என்னை என்னாலும் நடத்துவாரே. ஒவ்வொரு நாளும் நடத்துவார். நீங்க பயந்து கலங்கி போய் தடுமாறி இருக்கிறீங்களே, இல்ல, அவர் நடத்துவார். அவர் நம்மளை விட்டு விலக மாட்டார். நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர்
இல்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை. நான் நம்புவேன் இறுதி வரை. சொல்றீங்களா? நம்புவேன் இறுதி வரை. நான் நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னை என்னாலும் நடத்துவாரே. நம்முடைய குடும்பத்தை யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னை என்னாலும் நடத்துவாரே. என்னை என்னாலும் நடத்துவாரே. என்னை என்னாலும் நடத்துவாரே. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க உங்க ஓட்டத்துல தனிமையா ஓடலைங்க. உங்க ஓட்டத்துல அவருடைய பிரசனம் இருக்கு. அவரும் நம்ம கூட சேர்ந்து ஓடுறார். புதிய மாதத்துல கால் எடுத்து வைக்கிற நீங்க, ஐயோ திரும்பி எனக்கு ஒரு டாஸ்கா, நான் தான் அந்த வேலையை செய்யணும், நான் எப்படி செய்ய போறேன், செஞ்சு முடிப்பானா, முடிக்க முடியுமா என்று அலை மோதிக்கிட்டு இருக்கீங்களே, பயப்பட வேணாம். நீங்களும் நானும் தனிமையா ஓடல. அவருடைய பிரசனம் இருக்கு. அவருடைய பிரசனம் நம்மளை வழி நடத்தும். எல்லாரும் இருக்கிற இடத்துல உங்களை அர்ப்பணித்து, தெய்வமே, ஆம் தகப்பனே, நான் நம்புகிறேன், ஒரு பிரசனம் என்னை நடத்துக்கும். உங்க சமூகம் எனக்கு முன்னாடி செல்ல போது, உங்களுடைய கரம் என் கூட இருக்கும். நீங்க என்னை விட்டு விலக மாட்டீங்க. சில வேளையில நான் சூழ்நிலையை பார்த்து பயந்து போய், ஐயோ நான் இதை எப்படி செய்ய போறேன், இதை முடிப்பானா, முடிக்க முடியுமா, இது நடக்குமா, நடக்காதா என்று சொல்லி யோசிக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இந்த நிமிஷத்துல இல்ல, நான் தனிமையா ஓடல, என் கூட சர்வ வல்லவரே என் கூட இருக்கிறார். ஆகவே கண்டிப்பாக நான் செய்யவிடுப்பேன். நான் தனிமையா ஓடனா தோல்வி நிச்சயம்தான், பற்றாக்குறை நிச்சயம்தான். ஆகவேதான் கர்த்தர் சொல்றாரு, இல்ல நீ உன் ஓட்டத்துல தனிமை இல்லை, நான் உன் கூட ஓடுறேன், நான் காரியத்தை செய்வேன். எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு உண்மை உள்ளவர் பாருங்க. நம்புறீங்களா? இந்த நிமிஷம் வரை நம்பாதவங்க தயவு செய்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டுட்டு, இல்ல நான் தனிமையா ஓட போறதில்லை, இந்த நிமிடம் முதற்கொண்டு என் கர்த்தர் என்னை நடத்துவார், அவரோடு கூட சேர்ந்துதான் நான் ஓட போறேன் அப்படின்னு வாயில அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் நடத்துவார், நித்தமும் நடத்துவார். சில காரியங்களை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்ல விரும்புகிறேன். நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் கர்த்தர் செய்து முடித்து விட்டார். தெரியுமா உங்களுக்கு? நீங்க நினைக்கிறீங்க அது பெரிய டாஸ்க், எப்படி செய்ய போறேன்னு. ஆனா கர்த்தர் செய்து முடித்து விட்டார். இந்த மாதத்துல எல்லா நிமிஷத்திலும் எல்லா நேரத்திலும் ஜெய கிறிஸ்து உங்களை நடத்துகிறதை நீங்க பார்க்க முடியும். எதெல்லாம் மலை போல தெரிஞ்சதோ அந்த மலை எல்லாம் பனி போல கரைஞ்சு போய் உங்களை பயமுடுத்தின, உங்களை நடுக்கி வைத்த, உங்களை நொறுக்கி போட்டது இனி உங்களை பார்த்து அது பயந்து ஓடும். ஏன்னா சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதனாலே, யாக்கோபின் தேவன் நம்மோடு கூட இருப்பதனாலே. நம்புறீங்களா? எல்லாரும் இருதயத்தை உயர்த்தி, தெய்வமே நன்றி அப்பா, ஒரு வார்த்தை வாக்கு தத்துவம் ஜீவனுங்க. அது சாதாரண வார்த்தை இல்ல, சும்மா எல்லாத்தையும் ஒரு கன்சோல் பண்றதுக்கு வார்த்தை சொல்லல. கன்சோல் மட்டும் இல்ல, கன்சீல் பண்றாரு. நம்மள அந்த வார்த்தையில பாதுகாக்கிறாரு.
எத்தனை பேர் நம்புறீங்க? ஆறுதலா சொல்லல, ஆறுதலும் சொல்லிட்டு அவர் வார்த்தையில நம்மளை இடை கட்டி பாதுகாக்கிறார். கண்டிப்பா செய்வார். உங்களுடைய வேதனைக்கு முடிவு இருக்கு. உங்களுடைய கண்ணிற்கு கம்பீரமான அறுவடை இருக்கு. நீங்க சோர்ந்து போன நாட்கள் போதும். உங்க துக்க நாட்கள் முடியுது. இந்த ஜூலை மாதம் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஆரம்பமாக இருக்க போறது. அதுக்கு ஒன்னே ஒரு, இப்போ இருக்கிற இடத்துல உங்களை அர்ப்பணிங்க. லார்ட், என் மனதுல பல விஷயங்கள் ஓடிக்கொண்டிருந்தது, பல வார்த்தைகள், பல எண்ணங்கள், அதெல்லாம் என்ன திசை மாறிச்சு. ஆனா எல்லாத்துக்கும் இன்னைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டேன். இல்ல, என் கர்த்தர் எனக்கு சகாயர். அவர் என்னுடைய வாழ்க்கையை அலங்கரிப்பார். நான் நம்புறேன். நான் நம்பினது அவராலே எனக்கு வரும்னு சொல்லிட்டு நம்பி ஒப்பு கொடுங்க. உங்களுடைய அற்புதம் இந்த நிமிடத்துல ஆரம்பிக்கிறது. எந்த இடத்துலலாம் தோல்வியை பார்த்தீங்களோ, எந்த இடத்துலலாம் அவமானம் பார்த்தீங்களோ, எந்த இடத்துலலாம் தலை குனிஞ்சிங்களோ, இன்னைக்கு அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் உங்களை மேன்மை பாராட்ட முடியும். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். நீங்க கனவீனமா இருந்திருக்கலாம், ஆனா இப்போ நீங்க எடுக்கிற தீர்மான அர்ப்பணிப்பு உங்களை அலங்கரிக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. நீங்க இப்போ இருக்கிறதை காட்டிலும் இந்த தேவனுடைய கிருபை உங்களை அற்புதமாய் மாற்றும். தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்குள்ள நுழையும் பொழுது அது மேன்மை உள்ளதாக அவனை மாற்றும். நம்புறீங்களா? இருக்கிற இடத்துல எல்லாரும் கரங்களை உயர்த்தி, லார்ட், நான் உங்களை சந்தேகப்பட்டுட்டேன்ப்பா. சந்தேகப்பட்டனாலதான் வாயில தப்பு தப்பா பேசிட்டேன். இருதயத்துல உங்களை குறித்து பயம் இல்லாதபடி மனுஷனை குறிச்சு பயந்துட்டேன். மனுஷனை தான் பெரிய விஷயமா பார்த்துட்டேன். இந்த வேலை தான் பெரிய விஷயமா பார்த்துட்டேன். ஆனா எனக்கு பெரிய விஷயமே நீர்தான் என்று சொல்லி இந்த காலவேளையில அறிந்து கொண்டேன். பெரியவரே, உம்மை சேவிக்கிறேன் அப்பா, நம்புகிறேன் அப்பா, உம்மை பிடித்துக் கொள்கிறேன் அப்பா, எனக்கு நீர் வேண்டும் அப்பா என்று சொல்லுங்க. கர்த்தர் அற்புதமாய் பாதுகாத்து நம்மளை நடத்துவார். சேதங்கள் வராது. அவருடைய தயவும் இரக்கமும் நம்மளை வந்து மூடும். நம்புறீங்களா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓ, thank you Jesus. அப்பா பிதாவே, இந்த காலவேளையில எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். தேவனே, இந்த மாதத்தின் முதல் நாளுக்காக நன்றி. இப்பொழுது உமது வார்த்தைக்கு காத்துக்கிட்டு இருக்கிறோம். உமது வார்த்தையில எங்களை பலப்படுத்தி சகாயப்படுத்தி அனுப்புங்க. நான் நிச்சயமா நம்புறேன்ப்பா, நாங்க தோத்து போக மாட்டோம். எந்த இடத்தெல்லாம் தோல்வியை பற்றமோ அந்த இடத்துல எல்லாம் ஜெயம் எடுப்போம். இன்னும் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற காரியங்களில் ஜெயம் எடுப்போம். அதை நாங்கள் நம்புகிறோம், அறிக்கை செய்கிறோம். இப்பொழுதும் உமது வார்த்தையிலே எங்களை ஆசீர்வதிங்க. உங்க வார்த்தைக்கு காத்து கொண்டிருக்கிறோம். ஆமென், ஆமென். நம்புறீங்களா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க. உங்க வாழ்க்கையும் உங்க குடும்பத்தையும் உங்க தேவைகளையும் உங்க எதிர்கால வாழ்க்கையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொண்டார். அது கண்டிப்பாக ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னைக்கு இந்த நாளில் இந்த செய்திக்கு தலைப்பு என்னன்னா, overcoming fear and moving forward. இந்த பயத்திலிருந்து நாம் அதை ஓவர் கம் பண்ண, அதை ஜெயம் எடுக்கவும், நம்ம தொடர்ந்து முன்னேறவும் இந்த வார்த்தையை நம்ம சுதந்திரிக்கப்போம். இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். பயத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறது இல்லை, அதுல இருந்து வெளியில வரணும் பாருங்க. மூவிங் ஃபார்வர்ட். யார் கூட? கர்த்தரோடு கூட. இன்னைக்கு அதான் பார்க்க போறோம். டியூட்ரானமி சாப்டர் 1:28, உபாகமம் 1 அதிகாரம் 28 அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது, என்ன சினாரியோ, என்ன பேக்ரவுண்டுன்னு சொன்னா, இந்த ஒரு கோத்திரத்துக்கு ஒருத்தர்ன்னு சொல்லி அனுப்பி வைத்து இந்த கானானை வேவு பார்த்துட்டு வந்துட்டாங்க. ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. ரிப்போர்ட் கொடுத்துன்னு இந்த மனதில் சில விஷயங்கள் போய் ஜனங்களை ஒட்டி கொள்ளுது. இப்போதான் வார்த்தையில பேசுறாங்க. ஜனங்களுக்குள்ள என்ன இருக்கு இதை பார்த்தீங்கன்னா,
இன்னைக்கு இந்த காலையில் நம்ம உள்ளத்துலையும் இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் வாசிக்கிறேன். நாம் எங்கே போகலாம்? அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள், நெடியவர்கள், வளர்ந்தவங்களாம். அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகளும் வானத்தளவும் மதில்களுமாய் இருக்கிறதென்றும் ஏனோக்கியரின் புத்திரரும் அங்கே கண்டோம் என்றும் நம்முடைய சகோதரர் சொல்லி நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணினார்களே என்று சொன்னார்கள். இப்போ இருதயம் கலங்கி போய் ஏனோக்கர் இருக்கிறான். அங்க இருக்கிற மதில் சுவரை பார்த்தீங்கன்னா வானத்துக்கு உயரத்துக்கு இருக்கு. எங்கேயா போறது? இன்னைக்கு இப்படிதான், இதே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வருஷம் வருஷம் ஓடுது, மாதம் ஓடுது. இந்த புதிய மாதம் வந்துருச்சு. என் வாழ்க்கை இன்னும் மாறலையே, என் குடும்ப சூழ்நிலை மாறலையே, என் தேவைகள் அப்படியே இருக்குதே காணல் நீரை போல. எங்க போகலாம்? என்னத்தை தான் செய்யலாம்? ஏதாவது வழி இருக்கா? ஏதாவது செஞ்சு முடிக்க முடியுமா? இந்த மாதமாவது என் தலையெழுத்து மாறுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதம் இல்ல, வாழ்க்கையே மாற்றி அமைக்க கர்த்தர் காத்துட்டு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எப்படி இந்த ரிப்போர்ட் கொடுத்தவங்க அவங்க பெரிய பலவான்கள், பெரிய நெடியவர்கள், வளர்ந்து கிடக்கான். அதெல்லாம் எதை காமிக்குதுன்னா, இவங்க அவங்க கிட்ட வந்து அப்படியே ஒரு பூச்சி போல இருக்கிறத போல பிக்சர் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஃபோக்கஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, நம்மளால முடியாது, அப்படிப்பட்ட பலன் இல்லை, அப்படிப்பட்ட தரம் இல்லை, அவன் எப்படிப்பட்டவன், வளர்ந்து நெடியவனா இருக்கிறான், பலவானா இருக்கிறான், அவன் பட்டணம் பெருசு, மதில் சுவரே தொட முடியாது வானத்தளவுக்கு. அப்போ அதை போய் சுதந்திரிக்கிறது இம்பாசிபிள்னு செட் பண்ணிட்டான். இன்னைக்கு இது போலதான் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், என் பிள்ளை நல்லா படிச்சு எழும்பணும், நான் ஒரு நல்ல ஆசீர்வாதமான வீட்டை வாங்கணுமே, என் வேலையில முன்னேறணுமே, இதெல்லாம் நல்ல ஆசைகள். ஆனா சூழ்நிலையை பார்த்துட்டு இதெல்லாம் முடியாது போல இருக்கு, இதெல்லாம் முடியாது போல, எனக்கு அந்த திறமை இல்லையே, பேசுற திறமை இல்லையே, கை வைத்து செய்கிற காரியங்கள் இல்லையே, அப்புறம் எப்படி நான் சம்பாதிக்கிறது, எப்படி முன்னேறது? ஆக நம்ம கிட்ட இருக்கிற பலவீனத்தை எண்ணி பார்த்தோன்னு முடியாதுன்ற தீர்மானத்துக்கு வந்துட்டோம். அப்படிதான் அன்னைக்கு அவங்க தீர்மானத்துக்கு வந்தாங்க இல்லையா? கவனிங்க, ஒரு சில காரியங்களை வேகமாக சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். முதல் காரியம் என்னன்னா, த பவர் ஆஃப் ஃபியர். இந்த பயத்தில் இருக்கிற வல்லமை என்னன்னு பாருங்க. மொதல் பாயிண்ட் அங்க கவனிச்சிங்கன்னா, மனுஷங்க எப்படி ரியாக்ஷன் பண்றாங்க, இந்த இஸ்ரவேல் ஜனம் எப்படி ரியாக்ஷன் பண்றாங்க, பயந்து போய் முடியாதுன்ற தீர்மானத்துக்கு வராங்க. அப்ப கவனிங்க, fear can paralyze us and prevent us from the achieving God's promises. இந்த பயம் என்ன பண்ணுது? பேரலைஸ் ஆக்குது. பேரலைஸ் ஆச்சுன்னா நடக்க முடியாது, ஒரு உதவி தேவை. இப்போ இந்த பயம் என்ன பண்ணுது? ஒரு மனுஷனுக்குள்ள நுழைஞ்சு அவனை பேரலைஸ்ட் ஆக்குது. அந்த பேரலைஸ்ட்ல ஆகும்போது தான் நடக்காது, வாய்ப்புல தலையெழுத்துப்படுதான், இப்படியே வாழ்ந்து வெந்ததை சாப்பிட்டு வெறுமையா போய் இல்லையா இருக்க வேண்டியதான். இதுதான் என் தலையெழுத்து. இல்லை, அது கிடையாது. இப்படி நீங்க பயத்தை அனுமதிக்கும் போது அது என்ன பண்ணுது? நம்மளை பேரலைஸ்ட் ஆக்குது. இல்லை, இன்னைக்கு நான் அந்த விஷயத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், இல்லை, என் கர்த்தர் இருக்கிறதுனால இந்த விஷயத்தை நான் மேற்கொண்டு வருவேன், இதுலயே நான் கலக்குவேன். எது எனக்கு வரலையோ, எது எனக்கு போராட்டமா இருக்குதோ, எது எனக்கு முடியாது இருக்குதோ அதை நான் செய்து முடிப்பேன்ற எண்ணம் ஏன் வரலன்னா, இந்த பயம் போய் நம்மளை பேரலைஸ்ட் ஆக்குது. ரெண்டாவது, இந்த பயம் என்ன பண்ணுது? காடோடைய ப்ராமிஸை அச்சீவ் பண்ண விட மாட்டது. அடுத்தது பாருங்க, இஸ்ரேலைஸ் எப்படி பயப்படுறாங்க. பிசிக்கல் அப்பியரன்ஸை பார்த்துட்டு பயம் வந்துடுது. அவங்களுடைய தோற்றங்களை பார்க்குறாங்க, அவங்க வசிக்கிற இடத்த பார்த்துட்டு இல்லைன்றாங்க. பாருங்க, இதுதான் இந்த பவர் ஆஃப் ஃபியர். என்ன பண்ணும்? கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற அந்த தோற்றம், அந்த சூழ்நிலையை வச்சே தான் சிந்திக்க வைக்கும். கடவுளுடைய வார்த்தையை பார்க்க விடாது, கடவுளுடைய வாக்கு தத்தத்தில் இருக்கிற அந்த உண்மையை பார்க்க விடாது. என் முன்னாடி இதுதானே நிற்கிது, அப்போ நான் அதை தானே பேசணும். இப்படிதான் நம்மளை பேரலைஸ் ஆக்குது. ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல 2 பாயிண்ட் சொல்லிட்டேன்.
ரெண்டாவது, த டேஞ்சர் ஆஃப் நெகட்டிவ் ரிப்போர்ட். நல்லா கவனிச்சிங்கன்னா 12 பேர்ல 2 பேர் தான் முடியுன்றாங்க, 10 பேர் முடியாதுன்றான். அதுல என்ன ஆயிட்டு, ஒரு பெரிய ஆபத்து உண்டாயிருச்சு. அநேக மக்களுடைய உள்ளத்துல போய் முடியாது, நடக்காதுன்னு ஆயிட்டு. இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான். உங்க வேலை ஸ்தலத்துல சில நெகட்டிவா நடக்கலாம், உன் குடும்ப சூழ்நிலையில சில சினாரியோ நெகட்டிவா இருக்கலாம். ஆனா அதை நெகட்டிவா எடுத்து வந்து அந்த ரிப்போர்ட்டை வச்சு தீர்மானம் எடுக்காத, உன் வாழ்க்கையை டேஞ்சர் ஆக்கி விட்டுரும், உன் வாழ்க்கையை ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும். தட் இஸ் நாட் யுவர் ரிப்போர்ட். அது உன்னுடைய ரிப்போர்ட் கிடையாது. இந்த ரிப்போர்ட் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, த நெகட்டிவ் ரிப்போர்ட்ஸ் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் மேக்னிஃபை ஃபியர் இன் அவர் ஹார்ட். அது எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னா, பயத்தை கொண்டு வந்து மேக்னிஃபை பண்ணுது. அதை பெரிய பிரம்மாண்டமாக்கி, அதை பெருசாக்கி, ஐயோ இதுனா எப்படி நடக்குமா? இதுதான் இந்த நெகட்டிவ் ரிப்போர்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. பயத்தை கொண்டு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுது, அதை மேக்னிஃபை பண்ணுது. நம்ம யாரை மேக்னிஃபை பண்ணியிருக்கணும்? கர்த்தரை உயர்த்திருக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை உயர்த்திருக்கணும். கதை மாறுது பார்த்தீங்களா? தயவு செய்து இந்த காலை வேளையில, இந்த மாதத்தின் முதல் நாளில் பயத்தோடு கூட ஆரம்பிக்காதீங்க. அதுக்கு இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைங்க. உங்களால முடியும். அதை எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறது பிரதர்? நான் இயேசுவை நம்புகிறேன், அவர் வார்த்தையை நம்புவேன். நான் சூழ்நிலையை பார்க்க மாட்டேன், இந்த ரிப்போர்ட்டை பார்க்க மாட்டேன், தூக்கி வீசுறேன். அதுதான் அது முற்றுப்புள்ளி வைக்கிறது. ரெண்டாவது, இந்த டேஞ்சர் ஆஃப் நெகட்டிவ் ரிப்போர்ட்ல அது ஒரு இம்பாக்ட் பண்ணுது. இம்பாக்ட்னா உள்ளத்துல வந்து பதிஞ்சிருது பாருங்க. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம். இப்ப இம்பாக்ட் ஒரு அதிர்வை கொடுக்குது, ஒரு அசைவை கொடுக்குது. The Israelites allow the report of the 12 ஸ்பைஸ் வந்து சொன்னாங்க பார்த்தீங்களா? அந்த 10 பேர் சொன்னதான் நெகட்டிவ்ல, டு ஓவர்ஷேடோ காட் ப்ராமிஸ் அண்ட் பவர். கடவுளுடைய வாக்கு தத்துவம், கடவுளுடைய வல்லமையை மறைச்சிட்டு அவன் ரிப்போர்ட்டை கொடுக்குறான் பார்த்தீங்களா? அதுதான் ஒரு பெரிய அதிர்வை கொடுக்குது. இன்னைக்கு இதே காலை வேளையில நீங்க இந்த இடத்துல தப்பு செஞ்சிருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களை கொடுத்து வாக்கு கொடுத்துருக்கிறாரே, உங்க ஜீவ புஸ்தகத்தில் உங்க பேரை எழுதி வச்சிருக்கிறாரே, உங்களுக்கு என்னென்ன செய்யணும்னு தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறாரே, இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி இந்த நெகட்டிவ் ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னா, அப்போ உங்களுடைய தோல்விக்கு எது காரணம்னு சொல்லி பாருங்க. எது ஆக்சுவலி உங்களை இம்பாக்ட் பண்ணியிருக்கணும்? கடவுளுடைய வேத வார்த்தை, அவருடைய வாக்கு தத்துவம். மூன்றாவதாக இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் வாஸ் ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவ். கடவுளுடைய எண்ணம், மனுஷனுடைய எண்ணம், அதுதான் இங்க பார்க்கணும். மனுஷனுடைய எண்ணத்தை பார்ப்போம். The human perspective, the Israelites focus on the obstacles rather than God's promise. கடவுளுடைய ப்ராமிஸை பார்க்கல, அதுக்கு பதிலாக அங்க இருக்கிற தடையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் மனுஷனுடைய எண்ணமா மாறிடுச்சு. இன்னைக்கு பாருங்க, மனுஷன் எண்ணத்துல என்ன இருந்திருக்கணும்? கடவுளுடைய வாக்கு இருந்திருக்கணும். இந்த புதிய மாதத்தை ஆரம்பிக்கிற தேவ பிள்ளைகளே, கடவுளுடைய ப்ராமிசஸ் உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவா இருக்கா? இல்ல தடைகள் அது பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்கா? அதுதான் உங்களுக்கு பெரிய விஷயமா? சரி, காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கு? அது எப்படின்னா, காட்ஸ் அசூரன்ஸ், அவருடைய வாக்கு தத்தமா இருக்கு, அவருடைய உறுதியா இருக்கு. God had already promised the land to them, but their lack of faith led to disobedience. அவர் ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டாரு, இது உங்களுக்கு தான்ப்பா. அவன் அங்க இருக்கிறானா, அந்த மதில் சுவர் கட்டி வச்சிருக்கிறானா, உங்களுக்காக கட்டி வச்சிருக்கிறான். அவன் அந்த இடத்துல வச்சிருக்கிறேன்னு சொன்னா, அவ்வளோ பெரிய அந்த அற்புதமான அந்த ஆசீர்வாதமான இடத்த பண்படுத்தி சரி பண்ணி வைக்கிறதுக்கு அது போல உயரமான மனுஷன் தேவை. அவன் கரெக்டா வேலையை செஞ்சிருவான். அதுக்கு தான் அவனை உள்ள நுழைய விட்டேன், அதை மெயின்டைன் பண்ண தான் வச்சேன். இப்போ மெயின்டைன் பண்ணி கரெக்டாக வச்சிருக்கிறான். இப்போ நீங்க போய் ஆக்குப்பை பண்ண வேண்டியது. நல்லா கவனிங்க. நம்முடைய ஒர்க் ஸ்டேஷன்ல நமக்கு மேல சில அதிகாரி இருப்பான். அவன் பேசுற வார்த்தைகள், எடுக்கிற தீர்மானங்கள், அவன் காய் நகர்த்துற விதங்களை பார்த்துட்டு ஐயோ எனக்கு ரொம்ப
பயமாக இருக்குதே, நான் இதில் சர்வே பண்ணுவேனா முடியல தெரியலையே, என்னுடைய இந்த பிஸ்னஸில் நான் மேலே வருவேனான்னு தெரியலையே, ஏகப்பட்ட பேர் வந்திருக்கிறானே. இல்லை மக்களே, இந்த கால வேளையில் கடவுளுடைய வேத வார்த்தை எடுங்க, அதை எடுத்து வைங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்துட்டாரு. இன்னைக்கு கொடுக்கல, நேற்று கொடுக்கல, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்துட்டார். எவ்வளவு உண்மை உள்ளவர் பாருங்க. நீங்களும் நானும் இந்த பூமிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே வாக்கு கொடுத்து என் பிள்ளைகள் இப்படி இருக்கணும்னு சொல்லி ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கடைசியாக இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது? ஃபெய்த் ஓவர் ஃபியர். நீங்க கடவுளுடைய வார்த்தையை நம்பும் பொழுதுதான் இந்த பயத்திலிருந்து வெளிமாற முடியும். இந்த மாதத்துல தயவு செய்து நீங்க தோத்து போயிடாதீங்க. தயவு செய்து இந்த உலகத்தின் பிடியில போய் திரும்பி மாட்டிக்காதீங்க. இவ்வளவு நாள் மாட்டி சீரழிந்து சின்னமண்ணமாகி முட்டி மோதி பல விஷயங்களை இழந்து போய்விட்டோம். இந்த மாதத்திலேயாவது தயவு செய்து கர்த்தரை விசுவாசிங்க. நீங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க உள்ளத்துல இருக்கிற பயம் வெளியேறுது. Trust in God. Trusting in God's promise is a crucial in overcoming fear. இந்த பயத்தை மேற்கொள்வதற்கு எது மட்டும் வேலை செய்யணும்னா நீங்க கடவுளை சார்ந்திருக்கிறது. இப்போ ஒருவேளை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கலாம், நீங்க எந்த இடத்துல இருந்து கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இருக்கிற இடத்துல இல்லை நான் நம்புறேன், இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், உங்களை தான்ப்பா நம்புறேன்னு சொல்லிட்டு தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு இவ்வளவு நாளாக உங்க வாழ்க்கையை ஆண்டு கொண்டிருந்த அந்த பயம், அந்த இருளின் அதிகாரம் உங்களை விட்டு நீங்கும். நீங்க அதை உணர முடியும். உங்க இருதயத்தை விட்டு, உங்க எண்ணத்தை விட்டு அந்த பயம் நீங்கும். நீங்கள் ஜெயம் எடுப்பது முக்கியம். நீங்கள் ஜெயம் எடுப்பது அவசியம். உதாரணமாக இது சொன்னால் உங்களுக்கு விளங்கும். இந்த உதாரணத்தை சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். டேவிட் அண்ட் கோலியாத். தாவீதும் கோலியாத்துக்கும் நடந்தது என்னன்னா, எதுக்கு தெரியுமா யுத்தம் நடக்குது? பயத்துக்கு தான். அன்னைக்கு தேசமே பயந்து போயிருந்தது. ஆனா தாவீதுக்குள்ள பயம் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுற பயம் தான் இருந்துச்சு. ஆகவேதான் அவன் அவ்வளோ பெரிய கோலியாத்தை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான். ஒருவேளை அவனுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்கலாம், அவனுடைய பெற்றோர் சொல்லி கொடுத்துருக்கலாம், ஆனா பார்த்ததில்லை. ஆனா இன்னைக்கு மொத பார்க்குறான். பார்த்து பயப்படலை. ஏன் பயப்படலன்னு சொன்னா, அவன் தினந்தோறும் கர்த்தரை தரிசனம் செய்தான், கர்த்தரை ஆராதித்தான், கர்த்தரோடு கூட சஞ்சரித்தான். ஆகவே அவனுக்கு எது போய் ஃபிக்ஸ்ட் ஆயிடுச்சுன்னா, எதுவோட இம்பாக்ட் ஜாஸ்தி இருந்ததுன்னா, கர்த்தர் பெரியவர், அவர் சிறந்தவர், வல்லமை உள்ளவர், அவருக்கு நிகராக யாரும் இல்லைன்றது இம்பாக்ட் ஆயிடுச்சு. அதனால இந்த அரக்கனை பத்தி பயப்படல, பெரிய விஷயமா தெரியல. அவன் என்ன பயமுறுத்துற வார்த்தை விடுறான். அவன் சொல்றான், பா நீ உன் சுய பலத்துல வார, நான் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்துல வந்து நிற்கிறேன்றான். ஜெயம் எடுக்கிறான். தயவு செய்து இந்த வார்த்தையை நீங்க வாசிங்க. உபாகம் 1:28, 28 29, 30, 31 வாசிங்க. கடவுளுடைய வழி நடத்துதல நீங்க புரிய முடியும். 29 வாசிக்கிறேன். அதுல ஒரே ஒரு பகுதி இப்படி வருது, நீங்கள் கலங்காமல் அவர்களுக்கு பயப்படாமல் இருங்கள். இதே தான் உங்களுக்கு சொல்றேன். இந்த புதிய மாதத்துல நீங்க பயப்பட வேணாம், கலங்க வேணாம். யாரை பத்தியும் பயப்படாதீங்க. உங்க பண தேவைகள் இருக்கு, அதை பத்தி பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவார். ஐயோ சமாதானம் இல்லையே, பயப்படாத, கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பார். ஐயோ ஒரு பெருக்கத்தின் நன்மை இல்லையே, பயப்படாத, கலங்காத. ஐயோ இவ்வளவு நாள் இப்படி நெருக்கத்திலே இருக்கிற, பயப்படாத. நீ பயப்படாம கலங்காம சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், உன்னை விசாலமான இடத்துல கொண்டு போய் வைப்பார். அந்த இடத்துல நீர் பாய்ச்சலான தோட்டம் இருக்கும், வற்றாத நீர் விட்டு இருக்கும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கிற ஆசீர்வாதத்தை நீ பெற முடியும். ஆமென். 30வது வசனம், இதுதான் வாக்குத்தத்தம். தயவுசெய்து காது கொடுத்து கேளுங்க. 29, நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்க. 30வது வசனத்துல ஒரு பகுதி வருது, உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாய கர்த்தர். நல்லா கவனிங்க. இந்த மாதத்துல உங்களுக்கு முன்னாடி அவர் போறாரு. அப்ப எப்படி நீங்க தோத்து போவீங்க? ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து, ஆண்டவரே இன்றைக்கும் நீர் என் முன்பதாக செல்லும், நான் உங்கள் பின்னாடி வருகிறேன் என்று சொல்லுங்க. நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ,
எதெல்லாம் உங்க கையை விட்டு போச்சோ அதை எல்லாவற்றையும் திருப்பி தருவார். எதெல்லாம் உங்க கையில ஆரம்பிச்சு அப்படியே ஒன்றும் இல்லாம அசைவு இல்லாம நின்றுகிட்டு இருக்குதா, உங்க கையை கொண்டே அதை பழுகி பெருகி நிரப்பி ஆசீர்வதிப்பார். உங்க கையை கொண்டே செய்து முடிப்பார். ஆமென். கரங்களை தட்டுங்க. ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது வாக்குத்தத்தம், உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே அப்படின்னு வருது. இந்த மாதத்துல கர்த்தர் உங்களையும் என்னையும் சுமந்து கொண்டு செல்வார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி அந்நிய பாஷைகளோடு ஓ ஷல்லமா தீபா தேங்க்யூ லா தீக்க ஷன்னபா தேங்க்யூ ஜீசஸ். தேவன் நம்மளை சுமந்து கொண்டு போறாராம். எப்படிங்க நீ போய் உன் கால் மாட்டும், உன் கால் எப்படி சிக்கும், எப்படி கீழே விழுவ, எப்படி உன்னை சிலர் மிதிப்பான்? இல்லை, அவரே நம்மளை சுமந்து கொண்டு செல்கிறார். கண்டிப்பாக இந்த வார்த்தைகள் உங்கள் மேலும் உங்கள் சந்ததி மேலும் பலிக்கும். நீங்கள் அவரை நம்புங்க. அப்பா பிதாவே, இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையில நீர் எங்களை பலப்படுத்தினதுக்கு நன்றி அப்பா. இந்த புதிய மாதத்துல எங்களை நடத்த போவதுக்கு நன்றி. நாங்கள் உண்மையே நம்புகிறோம், உண்மையே சேவிப்போம். அநேக குடும்பங்களிலே இந்த வேத வார்த்தைகளை அவங்க கேட்டு அதை நம்பும் பொழுது அற்புதங்கள், அடையாளங்கள், சமாதானம், சந்தோஷம், செழிப்பு எல்லாம் ஒரு பெரிய நதி போல அவர்களை போய் நிரப்பட்டும். அவர்கள் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் விலகாத பிரசன்னமும் தயவு காரணமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்னும் சதாகாலம் கர்த்தருடைய கிருபை நிலைத்திருக்க கடவுது. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென்.